உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யுனிக்கா நம்ம அப்படியே மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நெறைய பேர் ஆமா நடந்துச்சுன்றீங்க, நெறைய பேர் நடக்கலன்றீங்க, நெறைய பேர் கழுவி கழுவி ஊத்துறீங்க. எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் வழிய முறிய போகிறேன். ஓகே. எனிவே பொறந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 செப்டம்பர் மாதம் வந்துட்டோம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பனை இருக்கிறது, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம், நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்த்துடலாம். யூஷுவல் எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த தடவை 2 தடவை டிரான்சிட் ஆக போறாரு. கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கன்னியை நோக்கி நகர போறார். அவருடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. சனி யூஷுவல் அங்கே அப்படியே வக்கரமா அவருடைய வீட்டில் அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்கரமா இருக்காரு. ஓகே. அப்படியே கீழே வந்தோம்னா ராகு எப்பயும் போல 11ஆம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்காரு. கிளியர். இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு அப்பாடி ஒரு வழியா முடிஞ்சுட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய 3ஆம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அப்படியே 4ஆம் வீட்டில் அவருடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கூடவே சேர்ந்து புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்ட் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும், நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார். செவ்வாய் அப்படியே கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திரும்ப செவ்வாயோட டிரான்சிட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் தன்வயப்படுத்தக்கூடிய கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போறாங்க, செப்டம்பர் மாதம் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதுக்கு வரைக்கும் அப்படியே நெருப்புடா கபடிடா மாதிரி மிஸ்டர் செவ்வாய் வேற தலைக்கு மேலே அமர்ந்து ஸ்பீடு போட்டி நாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் நானுன்ற மாதிரி அப்படியே கன்னிராசிக்காரங்களை அப்படியே ஸ்க்ரூ ஏற்றிட்டு தான் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். வாட் நெக்ஸ்ட் பத்தாதுன்ற மாதிரி கன்னிராசிக்காரங்க குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காம்படிஷனுடையே ஓடுற மாதிரியான ஒரு தன்மையை கிரியேட் பண்ணி, சும்மா பசங்களாக இருந்தால் கூட இந்த வீலிங் பண்ணுறது, ஒரு காம்படிஷன் பண்ணுறது, ஒரு போட்டி போகிறதுன்ற மாதிரி செவ்வாய் தலைக்கு மேலே உட்காந்து சில அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக லைஃப்பை மாற்றிருப்பாரு. இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளானட்டரி பொசிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். இருந்தாலும் கன்னிராசிக்கான இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தலைக்கு மேலே இருந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர போறார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்திற்கு டிரான்சிட் ஆக போறார். ஓகே, அப்பாடின்னு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்க விடுறதுக்கான நேரம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவோம். முதல் ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனையும், அடுத்த ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனையும் கன்னிராசிக்காரங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் நம்பி கேட்கறனால என் ரெட்ரோ நேயர்களுக்கு நான் நம்பி உங்களுக்கு உண்மையை உடைச்சி சில விஷயங்களை சொல்கிறேன். ஓகேவா? சுகர் கோட்லாம் கொடுக்காம டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இதான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு 5 விதமான பலாபலன்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமர்தல் ரைட்டா தப்பா அப்படின்னா மேக்சிமம் ஓகே தான். 12ஆம் இடம்ன்றது விரயத்தை கொடுக்கறது, 12ஆம் இடம் டிராவலை குறிக்கிறது, 12ஆம் இடம்ன்றது தொலைதூர பயணத்தை மேற்கொள்வது, ரகசியம் குறிக்கக்கூடிய இடம், 12ஆம் இடம்ன்றது ஃபாரின் டிராவல், நல்ல நல்ல விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் 12ஆம் இடம் தான். ஓகே தான். அது சூரியனோட வீடாக வரனால நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த தடவை பிஸ்னஸுக்காக சில முதலீடுகளை செய்ய வேண்டிய காலகட்டத்தை அது உண்டாக்கிவிடும். அதுவும் இது காலபுருஷனோட 5ஆம் வீடு வரையா. அதனால உங்களுடைய பேர் உங்களுடைய புகழுக்காக சில விஷயங்களை நீங்க பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்திலேயோ சில விஷயங்களை பண்ணிக்க வேண்டிய ஒரு அமைப்புலையோ காலம் உங்களை கொண்டு போய் விடும். இதுவே சூப்பர் தானே. உங்களுக்குன்னு பண்ணிக்கும் போது ஒன்றும் பெருசாக இருக்காதுல்ல. உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு சில வீண் விரயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே, கிளியர். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமர்தல் சரியா தப்பா? சரிதான். பட் ஆனால் கேதுவோட உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்தில் வலுப்பெற்ற 12ஆம் வீட்டு அதிபதியோடு ராசிநாதன் அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு 15 நாட்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீதியான சில விஷயங்களையும், நீங்க பண்ண முயற்சிக்கான ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வர மாதிரியான சில தன்மைகளை உருவாக்கலாம். கிளியர். வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியல, இல்லை எனக்கே உடம்பு முடியல, இல்லை நைட்டு தூக்கம் வர மாட்டேங்கிறது, ரொம்ப நான் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, உறக்கத்தை மீறி சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய நேரம் நைட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு 10 மணிக்கு படுக்கிறனால நான் 11 மணி வரைக்கும் என்னுடைய உறக்கம் நீடிக்கிறது அப்படின்ற மாதிரி உறக்கத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம்.
உங்களுக்கோ இல்லை உங்களுடைய வீட்டுக்காரருக்கோ இல்லை உங்களுடைய மூத்த குழந்தைக்கோ உறக்கம் சார்ந்து மனநிலை சார்ந்து சில மாற்றங்களை முதல் 15 நாட்கள் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் கிரகத்தின் வாயிலாக. ஓகே, கிளியர். 2வது விஷயம் என்னன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தடவை 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரிசையா அந்த 4 நாளும் அப்படியே கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு பிளானட்டா ஒவ்வொரு இடத்துக்கா அப்படியே போ நான் வரேன் போ நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த ரிலே மாதிரி சுற்றி சுற்றி வரதுக்கான அமைப்புலாம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் தலைக்கு மேலே உட்காந்து இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல வந்து அமரப் போகிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது ரைட்டா தப்பானா சூப்பர் தான், ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம் தான். அது வந்து குறையே சொல்ல முடியாது. ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பக்கம் அவர் 3ஆம் வீட்டு அதிபதி வேற, இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் 8ஆம் வீட்டு அதிபதி வேற. இந்த 8-3 காம்பினேஷன் 8ஆம் இடம் தான் திரும்ப சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் தாங்க. நீங்க சும்மா சும்மா உடனே வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல ஏதாவது மோசமான தசாபுதி நடந்தால் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் போக்குவரத்து வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். எப்போ? செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். ஓகே. ஆனா இதே செப்டம்பர் 15ஆம் தேதி ராசிநாதன் வலுவாகி உங்களுடைய இடத்துக்கே வந்து அமரப் போகிறார். ஸோ செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான நேரம் இனிதே ஆரம்பம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம ராசிநாதன் அமரப் போறார். இந்த இடம் வந்து திரும்ப கிடைக்கணும் 1 வருஷ காலம் ஆகும். அதனால நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை பிசினஸ் டெவலப்மெண்ட் நடக்க போகுது. செல்ஃபா உங்களை நீங்க முன்னேற்றிக்கிறதுக்கான உந்து சக்தி கிடைக்க போகிறது. 1ஆம் இடம் தான் மந்திரஸ்தானம். நிறைய பேருக்கு ஒரு ஆன்மீக குரு கிடைக்க போறாங்க. நிறைய மந்திரம் உச்சாரணம் பண்றது, நிறைய கோவிலோட கனெக்ட் ஆகுறது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக காத்திருக்கிறது. கூடவே வந்து அடுத்த நாளும் வந்து சூரியனும் உட்காந்து போறாரு. ஸோ புதாதித்ய யோகத்துல அங்க இருக்கக்கூடிய சனியோட பார்வையில இந்த சனி புதன்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஓகேவா? அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். நிறைய பேருக்கு தொழில் ஸ்தானம் வலிக்கிறது. சூரியனாலே தொழில் தான். அப்ப நிறைய கன்னிராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க மேற்கொண்டீங்கன்னா சக்சஸ் ஆயிடுவீங்க. கிளியர்? அவ்வளவுதான். ஸோ நான் ஒரு விஷயம் பண்றேன், எப்போ சக்சஸ் ஆகும் அப்படின்னா என்னுடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த தொழில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்பீடா நடக்கணும்னா அங்க செவ்வாய் வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த செவ்வாய் குருவோட பார்வையில ரொம்ப நல்லா இருக்க போறாரு 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும். ஸோ கோல்டன் பீரியட் யாருக்கு அப்படின்னா இந்த தடவை கன்னிராசிக்காரங்களுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்க போகிறது. ஓகே, நான் இந்த எடுக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னேன், இந்த கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய அப்படி ஏதாவது இந்த தடவை நீங்க பேசுற விஷயம் அடுத்தவங்களுக்கு சில சமயம் எரிச்சலையும், சில சமயம் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு பேச்சு தோரணையும், இல்லை என்னாலதான் நீ வளர்ந்த அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் கொடுக்கும்போது தேவையில்லாத நட்பு வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை கிரியேட் பண்ணிட்டோம். அதுல மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் ஸ்ட்ராங் ஆக போற 26ஆம் தேதிக்கு மேல. அப்ப இந்த 3ஆம் இடம் எல்லாம் முயற்சி ஸ்தானம் தாண்டி 3ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வாயால சில விஷயங்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்க்கும் போது எனக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அதீத கர்வத்தை சில சமயம் உண்டாக்கி விடலாம். அதனால பேச்சில் மட்டும் கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாம சில ஒரு நல்ல நட்புகளையோ இல்லை சில விஷயங்களையோ இழப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். இல்லை பேசிட்டு நீங்களா போய் அந்த தடவை ஏன்டா பேசணும்னு தோணும். இல்லை ரொம்ப கோபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இல்லை கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. ஏற்கனவே 15ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட சேர்ந்து கொஞ்சம் டிப்ரெஷன், மென்டலி ஒரு மாதிரி வீக்காக இருக்கிறது, ஏன்டா வீட்டுக்குள்ளே போகிறோன்றது, தூங்க விடாமல் இருக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எகெயின் வந்து செவ்வாயோட பொசிஷனும் கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களை கோவம் ஊட்டுற மாதிரி இருக்கு. இயல்பாகவே கன்னிராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் கோவம் ஆக மாட்டீங்க. நம்புவோம், சொல்லுவோம். அப்படியாவது கோவப்படாமல் இருக்கீங்களான்னு பார்ப்போம். இந்த தடவை கொஞ்சம் கோவம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வயசு தாண்டின கன்னிராசிக்காரங்களுக்கு இது வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நடக்காட்டி ஃபுல்ஃபில் ஆகாட்டி வரக்கூடிய கோபம் என்பது அந்த இடத்தில் வெளிப்படக்கூடிய அமைப்பு. பட் கன்னிராசி பெண்களுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்களக்காரகன் கணவரை இண்டிகேட் பண்ணுவார், உடன் பிறந்த சகோதரரை இண்டிகேட் பண்ணுவார், உங்களுடைய கடனை இண்டிகேட் பண்ணுவார், உங்களுடைய உடல்நிலையை இண்டிகேட் பண்ணுவார். அப்போ நிறைய 2ஆம் இடத்துல குருவோட பார்வை பெற்று இந்த செவ்வாய் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆறுது, நிறைய பேருக்கு வந்து உங்கள் ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகுது, நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்தில் இருந்த இஷ்யூஸ்லாம் மாறி ஒரு தெம்பாக மாறுறது, லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறது, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போன கடனை வாங்கியே குடும்பம் நடத்துகிற மாதிரி இந்த நிலைமையெல்லாம் மாறி ஓரளவுக்கு பட்ஜெட்டில் துண்டு விடாமல் இருக்கிறது, இதுவே பெரிய விஷயம் இல்லை. ஏதோ ஒன்று இந்த தடவை கைக்கு வருதுப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஓடுறதுக்கான வாய்ப்பு, செலவுகள் பெருசாக வராமல் ஓரளவுக்கு தடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இனிதே இருக்குது. ஸோ இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் கவனமாகவும் அடுத்த 15 நாட்கள் காலரை தூக்கி விட்டு நடக்கிற மாதிரியுமான அமைப்பு இந்த தடவை இனிதே ஆரம்பம். ஓகே.
இங்க படிக்கிற கன்னிராசி குழந்தைங்களா இருந்தா முதல்ல ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் மந்தத்தன்மை, கொஞ்சம் தனியா உட்காந்துக்கிறது. நீங்க பெருசாலாம் யோசிக்காதீங்க. கன்னிராசிக்கார குழந்தைங்கள வீட்ல வச்சிருக்கக்கூடிய அம்மாக்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, பிளானட் அது வேலையை பார்க்குது அவ்வளோதான். புள்ள என்ன பண்ண போகுது? அதனால அது என்ன பண்ணாலும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க. ஏன் சார்பாவும் விட்டுருங்க. ஓகே, ஃபைன். 18 வயதை தாண்டிய குழந்தையா இருந்தாலும் சரி, புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து விட்டுக்கோங்க. ஓகே. ஒரு 20 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். வருமானம் உயரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரக்கூடிய காலம். வீட்டுக்கு காசு வரக்கூடிய காலகட்டம். நெறைய வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த வாங்கி போறதுக்கான காலகட்டம். நெறைய ஏசி வாங்குறது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மாத்துறது, ஃபேன் மாத்துறது, வயர மாத்துறது, அப்படி இப்படி நெறைய பேர் வீட்ல சிம்னி வாங்கி வைக்கிறது. அப்படி இப்படி நெறைய ஒரு மின் சார்ந்து, மின் இணைப்பு சார்ந்த ஏதோ ஒரு விஷயம்லாம் இயங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவ அது குடுக்க காத்திருக்கிறது. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தா, நான் மேற் சொன்ன பலன் எல்லாம் உங்களுக்கு தான். கொஞ்சம் மென்டல் டிப்ரஷன் ஆகாதீங்க. வீட்ல இருக்கவங்க கொஞ்சம் மென்டல் டிப்ரஷன் ஆனாலும், நீங்க தான் வந்து வீட்டுக்கு வேற யார் இருக்கா அவங்கள விட்டா இல்லையா? வீட்ல இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க தான் மூலாதாரமே வீட்டுக்கு. இந்த தடவ வேலை, வேலை, வேலையில டென்ஷன், டென்ஷன்னு நீங்க உங்கள ப்ரூவ் பண்ண ஓடி, ஓடி குடும்பம்ன்ற சூழல் வந்து அப்படியே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ட்மென்ட் பண்ணிடுமோ! அப்படின்ற மாரியான அமைப்பு இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கும்போது நெறைய குழந்தைகளோட சேர்ந்து உட்காந்துக்கிறது. குழந்தைங்களோட ஒரு விஷயம் பண்றது. குழந்தைங்களோட சேர்ந்து எங்கேயாவது வெளியில போறது. குடும்பத்திற்காக சில நல்லவைகள் பண்றது. குடும்பத்திற்கு சில குருவோட அனுகூலம் கிடைக்கிறது. குடும்பத்திற்கு சில நல்லவைகள் எல்லாம் நடக்கிறது. நல்ல பிளெஸ்ஸிங் கிடைக்கிறதுன்ற மாரி அது 5ஆம் இடம்லாம் பிளெஸ்ஸிங் தான். நெறைய குருவோட ஆசி கிடைக்கிறது. இந்த மாரி குடும்பத்திற்கு அதற்கான அமைப்பெல்லாம் இந்த தடவ கன்னிராசிக்காரர்களுக்கு 40 வயதை கடந்தவர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. செம்மையா இருக்குங்க. செம்மையா ஜெட் வேகத்துல போறீங்க. யூசுவலி கன்னி ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா இறங்கிட்டா டக்குன்னு இறங்கிடுவாங்க. ஆனா அவங்கள இறக்க வைக்கிறது தான் பெரிய டஃப். இந்த தடவ அதெல்லாம் பத்தி யோசிக்காம டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி ஜெயிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் 100 விழுக்காடு இருக்கு. நீங்க 60 வயது தாண்டிய கன்னிராசிக்காரங்க நெறைய நினைவுகள் இந்த தடவ சூழ போகிறீர்கள். நெறைய ஃபோட்டோ எடுத்து பார்க்கறது, பழைய மெமரி எடுத்து பார்க்கறது, உங்கள நீங்களே வந்து கொண்டாடிக்கிறது. எப்படிலாம் இருந்தேன் பாரேன் அந்த காலத்துலன்ற மாரி உங்கள நீங்க பார்த்துக்கிறது. யாருக்கும் தெரியாம ஃபோன்ல உங்களுடைய பழைய ஃபோட்டோலாம் பார்த்துக்கிறது. உங்க ஸ்பவுஸோட இருக்கக்கூடிய ஃபோட்டோலாம் பார்க்கறது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு அங்கிருந்து குருவோட பார்வை வேற. குரு தான் சிற்றின்ப அதிபதி. நெறைய சூட்சமம் இருக்கு குருக்கு. ஓகேவா? அப்ப நெறைய வந்து இளமை திரும்புதே அப்படின்ற மாரி கன்னிராசிக்காரங்க 60 வயது தாண்டவர்கள் இருக்க போறீங்க. ஸோ வியாதி எல்லாம் சரியா போகுது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துலருந்து வெளியில வர போறீங்க. எல்லாம் நல்லதா நடக்க போகுது. கொஞ்சம் முட்டி சார்ந்த வலி மட்டும் இருக்கும். பாதம் சார்ந்த வலி இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதும். மத்தபடி பெருசாலாம் கவலைப்படுறதுக்கு இந்த தடவ கன்னிராசிக்காரங்க ஒண்ணும் இல்ல. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக மலர கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சரியா சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். ஏன்னா சனினாலே கொஞ்சம் பைரவரோட கனெக்ட் ஆகும். அங்கிருந்து சனியோட பார்வை, அதுவும் வக்ர சனியோட பார்வை. ஸோ 2ஆம் இடத்துல வேற செவ்வாயுடைய அமைப்பு குருவோட பார்வையில சூப்பரா இருக்கு. அதனால நிறைய வந்து பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு, நிறைய உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு இந்த தடவை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அதுவும் புதன்கிழமை அன்னைக்கு முடிஞ்சா பெருமாள் கோவில்ல போயிட்டு உங்க கையால பசு நெய் கொடுத்து விளக்குல ஊத்த சொல்லிட்டு வாங்க. சூப்பரா இருக்கும் லைஃப். ஒரு வாரம் நீங்க பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கை மேல் பலனா இந்த தடவை அது நடக்கும். ஏன்னா சுக்கரோட பொசிஷனுமே ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. குருவோட பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த தடவை சொர்ணாகர்ஷ்ணர் பைரவர் வழிபாடு, அதை தாண்டியும் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் போய் பசுனை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வந்தாலே அது மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? கன்னிராசிக்காரங்க இந்த தடவை குதிரை பார்ப்பீங்க. அது ஒயிட் கலர் இல்லை சாம்பல் கலர்லலாம் குதிரை பார்ப்பீங்க. ப்ரௌன் கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. குதிரை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஜெட்டு வேகத்தில் லைஃப் ஓட போது, எதை பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் மாதிரி செவ்வாய் உங்களை இழுத்துட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்க போறாரு. அந்த அளவுக்கு உங்களை இயக்க போகுது இந்த தடவை பிளானட். ரொம்ப 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 செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்க போகிறது. எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்ற தன்னம்பிக்கைக்கு போகுது. ஸ்டாண்டர்டோனா நிற்க போறீங்க. ஜெயிச்சு காட்ட போறீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இருக்கு. அதற்கு குதிரை என்கிற சமிக்கையின் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ண போகுது. குதிரை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மிகப்பெரிய ராஜயோகமான காலகட்டம் செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்.